நரேந்திர மோடி பேச்சு நாங்க யாரா கேட்கறது, அவன் யாரா அவன் பேசுறது. அப்புறம் ராமர் கோவிலுக்கு புறக்கணிப்பு. அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் அது ஏறவே மாட்டேங்குது. அந்த தொண்டர் படை தலைவர்கள் படை தான் இருக்கிறதே தவிர தொண்டர்கள் படை கிடையவே. காங்கிரஸ் முக்வாரத்தை வெற்றிகரமாக செய்த நரேந்திர மோடிக்கு 350 எம்பிக்கள் உளறுவாயன் என்று சொன்னாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி திருவாளர் உளறுவாயன். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst, the one and only Mr. Delhi Raghuram. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். நம்ம பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இப்ப செத்து போச்சுங்க. அதெல்லாம் பாரத் ஜோடோ, அது அவங்கள கட்சியே ஜோட பண்ண முடியல, ஒண்ணு சேர்க்க முடியல. என்ன ஜோடோன்னா ஒண்ணு சேர்க்கறதுன்னு அர்த்தம் ஹிந்தியில. ஆமா, அவர் ஜோடின்னா ஒண்ணு சேர்த்து இருக்குது, ஜோடின்னு பேரு. ஆமா, அது வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு. ஏன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப காங்கிரஸ் they are being very jubilant அப்படின்ற மாதிரி. இது ஒரு நிச்சயமா ஒரு மாறுதலை கொண்டு வரும். மணிப்பூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு, ஆல் த வே டு மகாராஷ்டிரா, மணிப்பூர் டு மகாராஷ்டிரா, எம் டு எம். அதனால ஒரு மாறுதல் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல 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 மூவ் தான். ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள். ராகுல் காந்தி நடைபயணம், அது பஸ் பயணம், அது பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்குமா என்பதுதான் சந்தேகம். கணேஷ், ஓகே சார். அது கர்நாடகால கொஞ்சம் பிரதிபலிச்சுது, ஹிமாச்சல்ல கொஞ்சம் பிரதிபலிச்சுது. பட் இருந்தாலும் அந்த 3 ஸ்டேட்ஸ் எலெக்ஷன்ல அந்த அளவுக்கு வரல. ஒரு ரெசனேஷன் வரும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னா அந்த ரெசனேஷன் வரத்துக்கு அடித்தளத்தில் தங்களுக்கு தொண்டர் படை வேண்டும். அந்த தொண்டர் படை, தலைவர்கள் படை தான் இருக்கிறதே தவிர தொண்டர்கள் படை கிடையவே கிடையாது. இது நடுவில் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, நம்ம மோடியை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு. ஆமா, அது வேற. அதுல சஸ்பெண்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க. அப்படி ஜோடுறாங்களா? பாரத் ஜோடோவா அது? ஏங்க கார்த்திக் சிதம்பரத்து மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அவர் எதிர்த்து பேசுறாங்கனாலயா? அவர் மனத்தை சொல்றாரு. இல்ல சார், இதனால எப்படி சொல்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா அவர் அப்படி பேசக்கூடாது இல்லையா? காங்கிரஸ்ல இருந்துட்டு ஏங்க அவரு ராகுல் காந்தி அதானியை பத்தி பேசலாம், தப்பா சைனாவை பத்தி பேசலாம். கார்த்திக் சிதம்பரம் ஏங்க சிதம்பரமே பேசியிருக்காருங்களா சார்? மோடியினுடைய ஓட்டு வங்கி என்பது நல்லா இருக்கு, நம்ம அதை உடைக்க வேண்டியது அவருக்கு. அது அப்பா சொன்னதுதான் பையன்னு சொல்றாரு. புதுசா என்ன சொல்றாரு? அவர் எழுதியே இருக்காரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, மோடி இஸ் a charismatic leader. ஓகே சார், கார்த்திக் சிதம்பரத்துக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக அபூர்வ பிடிகள் அங்க கேஸ் அழகிரியே வாழ்ந்தாங்கிறாரு. அதனால்தான் அவர் கொஞ்சம் நூல் விட்டு பாக்குறாரோ, நீங்க அப்படி இப்படி பண்ணுவேன்ற மாதிரி. எப்ப நூல் விட்டாலும் அது ஈடிக்கு சம்பந்தமா தான் இருக்கும். அது கொஞ்சம் சைலண்ட் ஆயிடும். அவர் ஈடிக்கு நூல் விடுறதுக்கு ஒன்னா இருக்கும். செகண்ட் கோயிங் பேக் டு தி क्वेश्चन சார், பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா சக்சஸ்ஃபுல் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்லன்னா ராகுல் காந்திக்கு இதனால ஒரு நல்ல பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, கிடையாது. 14 தலைமுறை அவர்களை முன்னிறுத்தி விட்டார்கள். டேக் ஆஃப் ஆகவே இல்லை, புஷ்னுக்கு இறங்கிடுது பிளேனு. சரி, இதுவும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. ஒன் திங், ஒரு ப்ராடக்ட்டை யூ கேன் லான்ச், யூ கேன் ரீலான்ச், யூ கேன் டெஃபினெட்லி ரீலான்ச். உதாரணத்திற்கு கணேசன் இப்பொழுது கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பேனா, நான் வச்சிருக்கக்கூடிய மொபைல் போன், இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட். இது i10, ஐபோன், நோக்கியா, நீ வச்சிருக்கிறது நல்ல லெக்சர் பேன் அப்படின்னு அது ப்ராடக்ட். அது லான்ச் பண்ணீங்கன்னா சேல்ஸ் நிறைய ஆகும். அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் அது ஏறவே மாட்டேங்குது, விற்கவே மாட்டேங்குது ஜனங்களோட. என்னதான் நீங்க லான்ச் பண்ணா கூட, ரீலான்ச் பண்ணா கூட இட் ஃபெயில்டு. அந்த சந்திரனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இஸ்ரோல. ஆனா ராகுல் காந்தி கீழே தொண்டர் மட்டும் போக முடியல, அவரால் அடித்தளத்துக்கு போக முடியல. சும்மா அவர் அதானி சுப்ரீம் கோர்ட்டை நல்ல ஷார்ட் அடிச்சாங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட்ல மூடிட்டார்.
அதே மாதிரி அதானியோட ஸ்டாக் எல்லாமே வந்து பயங்கரமா ஹைப் ஆகி நம்பர் 1 பணக்காரர் அப்படின்ற ஏசியாலேயே அந்த அளவுக்கு வந்து முன்னேறிட்டாரு. எப்படி ஹிடன்பர்க்னால வந்து கீழே வந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ன்ற அந்த வேர்டிக்னால இன்னைக்கு திருப்பி டாப்ல வந்துட்டார் இல்லையா சார்? அதற்குத்தானே அவர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அன்புடன் அழைக்க வேண்டும் என்றால் எப்படி டாக்டர் HV ஹண்டேயை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் திருவாளர் உளறுவாயன் என்று சொன்னாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி திருவாளர் உளறுவாயன். அவருக்கும் உதயநிதிக்கும் சம்பந்தமே இல்லாத இருந்தார். 2 பேரும் ஒரே வளர்கள். 2 பேரும் வளரிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றீங்க. சனாதன தர்மத்தை பத்தி பேசிட்டு பலூன் விட்டாரு. புஷ் நாம மேல எங்கிட்டே சரத்பார் சொல்லிட்டாரு. மம்தா பானர்ஜி சொல்லிட்டு ஏ தோ பச்சா ஹே பை, ஏ தோ கல்கி பச்சா ஹே அப்படின்ட்டாங்க. நேத்தி பிறந்த குழந்தைன்னுட்டு. ரைட் சார். இந்த டாபிக்ல இருந்து நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு வந்து ராமர் கோவில். ராமர் கோவில் தான் முக்கியம். ராமர் கோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் சொல்லுங்க. நாம் இருவரும் அந்த ராமர் கோவிலை பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய பேட்டி என்பது சாரசாரமாக போய்கொண்டிருக்கிறது. இதன் நடுவே கம்பன் இயற்றிய கம்பராமாயணத்தினுடைய முதல் வரி ராமாயணத்தை பற்றித்தான். அந்த கம்பன் 1000 வருடங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதிய கவிதை என்பது உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எவது சரண் நாங்களே என்று எழுதியிருக்கிறார். முதல் வார்த்தை அது. அதையும் தவிர 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 6ஆக 6 உயிர்க்காக ஏகி 5லே 1 பெற்று அணங்கை கண்டு அவன் அது மாதிரி 5 சொல்லிட்டு ஹனுமானை பத்தி பேசியிருக்காரு. 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி நீரை தாண்டினாரு. 5லே 1 பெற்றான் வாயு பகவான். சோ வாயு, நீர், கடல், வெப்பம் இதெல்லாம் குறிச்சிட்டு 5லே 1 பெற்று அணங்கை கண்டு சீதையை கண்டு அப்படின்லாம் கம்பராமாயணம் சரளமா எழுதியிருக்காரு. நிச்சயமா. ராமர் கோவில் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு இந்த கம்பராமாயணத்தின் முதல் வரிகளை நான் படித்து காண்பதனுடைய ஒரு தாற்பயம் என்ன என்று கேட்டால், வட இந்தியாவில் கம்பன் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. வால்மீகி ராமாயணம் தெரிஞ்சது, சுந்தரா காண்டம் தெரிஞ்சது, காளிதாஸ் செய்தி ராமாயண கட்டுகள். வட இந்தியாவில் பாப்புலர் இருக்கிறது. ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் நரேந்திர மோடி என்பவர் உலகளா தலைவராகிவிட்டார் இந்த ராமர் கோவில் விஷயத்தில். ராமர் கோவிலைத்தான் அது ஒருங்கிணைக்கிறது. ஒரு தேச பக்தியை கொண்டு வந்து விட்டார். தெய்வ பக்தியுடன் தேச பக்தி கொண்டு வந்து விட்டார். அதில் காங்கிரஸ் கலந்து கொள்ளாமல் இருப்பது அரசியல் தற்கொலை என்று தான் பலர் சொல்லுகிறார்கள். சூசைடல் ஆக்ட். எனக்கு அப்படிதான் சார் ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து பெரும்வாரியா இருக்கிற ஹிந்துஸோட அவங்களோட ஃபெய்த்தை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இவங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்றது, வந்துட்டு திருப்பியும் வந்து அவங்க எல்லா இடத்துக்கும் போகலாம் இல்லையா? ஏன் வந்து ஒரு ஃபெய்த்தை ஒண்டி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணணும்? அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு தான் இல்லையா? நிச்சயம் தவறு தான். ஏன்னா பாராளுமன்றமாக இருந்தால் புறக்கணிப்பது, தேசிய சுதந்திர தினமாக மல்லிகார்ஜுன் கர்கேக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க குடியரசு தின விழாவிற்கு, சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அனைவருக்கும். ஆனா அவங்க போறதே கிடையாது. நரேந்திர மோடி பேச்சு நாங்க யாரா கேட்கறது, அவன் யாரா அவன் பேசுற அப்படிலாம் பேசுறாங்க ஏக்க வச்சனத்து. சோ ஆக மொத்தம் புறக்கணிப்பு ராமர் கோவிலுக்கும் புறக்கணிப்பு. கடைசியில பாத்தீங்கன்னா இவிஎம் புறக்கணிச்சிரும் காங்கிரஸ். 40 சீட்டு கூட வராதுங்க 2024 பார்த்துட்டே இருங்க. அப்படி வரப்போகுதுங்க ஒரு பெரிய. ஏன்னா நரேந்திர மோடி கோவிலை விட்டுட்டு இன்னொரு கோவிலுக்கு போறாரு. இந்த 22ஆம் தேதி திறந்த சூடா பிப்ரவரி 14ஆம் தேதி துபாயில ஒரு பெரிய கோவிலை திறக்கிறாங்க. அது சுவாமிநாராயண் டெம்பிள். உங்க அமெரிக்காலே இருக்குது அந்த சுவாமிநாராயண் டெம்பிள், பிக் டெம்பிள். அதே மாதிரி அங்க திறந்து விட்டேன்னு ஒரு முஸ்லீம் கண்ட்ரியை போய் ஊ பண்றாரு. பாருங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன். எந்த காங்கிரஸ் வந்து முஸ்லீமை எதிர்க்கிறார்களோ அதே முஸ்லீம் கண்ட்ரிக்கு போறாரு. அப்போ காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு வரும்? முஸ்லீம் சமுதாயத்தினரிடையே ஒரு குழப்பம் வந்து விடும் அல்லவா? 100% சார். இந்த பின்னணியில் பார்த்தால் நம்முடைய பேட்டிக்கு இறுதி வடிவத்தில் வந்த பொழுது 3 கருத்துக்கள் தான் முக்கியம். அதை சம்மரி செய்துவிட்டு
நாம் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் கணேஷ். ஒன்று சார். பட் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஒரே ஒரு கொஸ்டின். ராமர் கோயில் முடிக்காம வந்து இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்றாங்க, இந்த ஃபங்க்ஷனே நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து ஸ்பெசிபிக்கா உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க சார். இது கரெக்டான ஒரு போக்கு தானா அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிற மக்கள். நீங்க அதுக்கு ஒண்டி என்ன ஆன்சர் பண்ணுவீங்க சார்? அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைனல் டச்சுக்கு போயிடலாம். 2014 காங்கிரஸுக்கு ஒழித்த நரேந்திர மோடி அமோக வெற்றி பெற்று 2019 மீண்டும் காங்கிரஸை தரை சமமாக மாற்றிவிட்டு காங்கிரஸை படுகொலை செய்துவிட்டு காங்கிரஸ் முக்வாரத்தை வெற்றிகரமாக செய்த நரேந்திர மோடிக்கு 350 எம்பிக்கள் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தானே அந்த ராமர் கோவிலை திறக்க முடியுமே தவிர காங்கிரஸ் மாதிரி 25-30 சீட்டை வச்சு அவர் எப்படி திறக்க முடியும்? எதிர்ப்பு வரும். இப்போ புரூட்டல் மெஜாரிட்டி நரேந்திர மோடி கையில இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டாரு. அவர் இருக்கக்கூடிய ஒரு தூரதிருஷ்டி பாருங்க, தூர்தர்ஷன். ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணாரு, ட்ரிபிள் தலாக்க கொண்டாரு, டிமானிட்டைசேஷன் பண்ணாரு. நல்லதோ கெட்டதோ he took a decision. கரெக்ட். not taking a decision is also taking decision. எங்கிட்ட பிவி நரசிம்மராவ் சொல்லியிருக்காரு. ஆனால் taking a decision is also reforms. ஓகே. சோ அந்த ஒரே ஒரு கடைசியா இருக்கக்கூடிய உங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இதுதான் தக்க எஹி சமய சஹி சமயன்னு சொன்னார். இதுதான் தருணம், சரியான தருணம் ராமர் கோவில் திறப்பதற்கு. எங்க உங்க வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணீங்க, நானும் எங்க வீட்டுல கிரக பிரவேசம் பண்றேன். வீடு பாதி கட்டிட்டு கட்சி உள்ள ஏன் போயிடுறோம் சொல்லுங்க? ஆமா, அது கட்டி முடிக்கிற நேரத்துல நம்ம உள்ள போயிடுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இவ பண்ணிருக்காங்க. சங்கராச்சாரியாருக்குள்ள தடவு பிளவு எல்லாம் சொல்றாங்களே தவிர முஸ்லிம்களுக்கு பிளவு இல்லையா? அப்போ நரேந்திர மோடி துபாய் போறது முஸ்லிம்களுக்குள்ளே பிளவு ஏற்படுத்தி விட்டது. நான் தானிக்கு தீனி சரி போயிருந்துன்னு நான் சொல்ல வரல. நான் தெலுங்குல சொல்ற மாதிரி ஏட்டிக்கு போட்டியா நான் சொல்ல வரல. ஆனாலும் இந்திய அரசியல் சூழ்நிலை பார்த்தால் இதுதான் தக்க சமயம், தக்க தருணம். அதுக்காக தான் மோடி ஸ்ட்ரைக் பண்ணாரு ராமர் கோவில் போயிட்டு. 2024 அமோக வெற்றி பெற்று வந்த பிறகு கிருஷ்ண ஜென்மபூமி எடுத்தாங்கன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க? காங்கிரஸ்காரங்க வயிற்றுன்னு போடுவாங்களா? காங்கிரஸ்காரங்க ஏகே ஆண்டனியுடைய ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஹஸ் பிகம் எ முஸ்லிம் பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க, எங்கிட்டக்கே சொல்லியிருக்காங்க. ஆன்டி ஹிந்து பார்ட்டி. அதான் இப்ப இந்திய அலையன்ஸ் என்பது ஆன்டி இந்து அலையன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் மம்தா வரல, அகிலேஷ் யாதவ் வரல, அதுக்கப்புறம் சோனியா காந்தி வரல, கார்கே வரல, எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் வரல. அப்படின்ற போது காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட்டா ஹிந்து மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் அப்படியே நிராகரிக்கிற மாதிரி இல்ல சார் இருக்கு. தப்பு. காங்கிரஸ் இப்ப பாருங்க, டிஎம்கே வராது, ஏடிஎம்கே வரப்போகுது இல்லை இப்போ. சோ ஆக மொத்தம் ஒரு சாரா ராமரா இல்ல ராமர் இல்லையா அப்படின்னு வந்துச்சு பாருங்க. ஆமா, எய்தர் யூ ஆர் வித் ராம் ஆர் யூ ஆர் ஆன்டி ராம். இது வந்து நல்லதுதான் அப்படின்ற மாதிரி கண்ட்ரியே ஸ்பிட் ஆகிற மாதிரி இல்ல சார் இருக்கு. சோ ஆயிடுச்சுங்களே, ஸ்பிட் ஆயிடுச்சுங்களே கணேஷ். அது நல்லதுதான் அப்படின்ற ஒரு அது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருங்கிணைப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா சார்? ஆமா 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 நிச்சயம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ. so kind of you. and இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் சார் வெரி சூன். கண்டிப்பா we must meet. நடுவுல நிறைய இடைவெளி வந்து விட்டது. குளிர் காரணமாக, காற்று காரணமாக, உடல்நிலை காரணமாக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இல்ல திருமணத்தின் காரணமாக நாம் இனி அடிக்கடி சந்திப்போம். தேர்தல் நெருங்குகிறது. இனி ஒன் வாய்ஸ் நேயர்களே ஜாகிரதையா இருங்க. கணேஷ் ராஜகோபால் சண்டே நீங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். நிச்சயமா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பி பேசுறேன் சார். தேங்க்யூ. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.